பிடி கொழுக்கட்டை. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படிலாம் பிடி கொழுக்கட்டை செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: 2 டம்ளர் கொழுக்கட்டை மாவு, 2 டம்ளர் வெந்நீர், 2 பிஞ்ச் உப்பு. எந்த அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய், அரை மூடி தேங்காய் துருவினது. இப்போ இதையெல்லாம் வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதும் இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ இறக்கிடலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு இருக்கணும். கொழுக்கட்டை மாவும் வெல்லமும் ஒரே அளவு இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை பாகு மாதிரிலாம் ரெடி பண்ண வேண்டாம், லைட்டாக கொதிச்சாலே போதும். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சதும் இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. இப்போ கொதிக்க வச்ச அந்த வெல்லத்தை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டோன்னா அந்த வெல்லத்தில் உள்ள கல் தூசி இதெல்லாம் வந்துடும். வடிகட்டிட்டு திரும்பவும் ஸ்டவ்வில் கொதிக்க வைங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணக்கூடாது, அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அப்போ தான் உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி துருவி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். வறுத்து வச்சுருக்க தேங்காய் நல்லா ஆறுனதும் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டையை பிடிச்சு வைக்க போகிற தட்டில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்போ அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 கவர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க. மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த கவர் நடுவில் வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னொரு கவரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கிண்ணம் ஏதாவது இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா மேலே அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த கவரை எடுத்துருங்க. இந்த மாதிரி கவர் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கொழுக்கட்டை அச்சில் கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நம்ம ரோஸ் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாவை ஒரு முனையிலிருந்து ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கத்தி வச்சு இந்த 2 எண்டுலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரோஸ் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் விரிச்சு விடுங்க.
இதே மாதிரி ரோல் பண்ணி ரோஸ்லாம் செஞ்சுக்கோங்க. இப்போ சின்ன சைஸில் நம்ம ரோஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸில் ரோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய ரோஸ் செய்கிறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி மாவை ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி கவர் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி செஞ்சுக்கோங்க. ஷேப் கரெக்டாக வந்ததும் மேலே இருக்கிற கவர் எடுத்துருங்க. இப்போ அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இன்னொரு மாவை அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. கவர் நடுவில் மாவை வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸில் ரவுண்ட் ஷேப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோல் எடுத்து இந்த மாதிரி எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் இந்த மாதிரி அந்த மாவை லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ரோல் பண்ணுங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கத்தியை வச்சு 2 எண்டுலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பெரிய சைஸ் ரோஸ் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி அந்த ஓரத்துலலாம் விரிச்சு விடுங்க. இப்போ நம்மளோட அழகான பெரிய சைஸ் ரோஸ் கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. ரோஸ் மாதிரி ஷேப்பில் எவ்வளோ கொழுக்கட்டை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ரோஸ் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த மாதிரி கையால் மாவை உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விரல் வச்சு பதிகிற அளவுக்கு அழுத்திக்கோங்க. இதே மாதிரி பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 3 ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். இட்லி குக்கரில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் 2வது அடுக்கு தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையெல்லாம் அது மேலே அடுக்கி வச்சுருங்க. அடுத்து 3வது அடுக்கு தட்டில் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோஸ் கொழுக்கட்டையெல்லாம் வச்சிடலாம். ஒன்று ஒன்றா ஒட்டாத மாதிரி வைங்க. ஒட்டின மாதிரி வச்சா வேக வச்சு எடுக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அந்த இதழெல்லாம் பிஞ்சிடும். அதனால கொஞ்சம் கேப் விட்டே வைங்க. கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி குக்கரில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. குக்கரை திறந்துடலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.